அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தை வளர்ச்சிக்கு உகந்த உணவு உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. ஆனால் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது. அது பஞ்சமுட்டி கஞ்சி. பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு. பெண்கள் கருவுற்ற பிறகு அவர்களுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு நேரடியாக உணவு உலகத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை தவிர ஃபீட்டல் டெவலப்மெண்ட் ஃபுட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. இந்த குழந்தை வளர்ச்சிக்கு உகந்த உணவு உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. ஆனால் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது. அது பஞ்சமுட்டி கஞ்சி. பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, மொத்தம் 5 வகை. மீண்டும் சொல்லுகிறேன். பச்சரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு. இந்த 5 பொருள்களை சம அளவாக எடுத்துக்கொண்டு அதை ஒன்றும் பாதியமாக அரைத்து கொண்டு ஒரு துணியில் கட்டி அதை முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அந்த முடிச்சு அந்த தண்ணீரில் மூழ்குமாறு வைத்துவிட்டு அடுப்பை பற்ற வையுங்கள். அந்த தண்ணீர் கொதிக்க அந்த முடிச்சில் உள்ள இந்த 5 பொருள்களுடைய சாறுகள் இந்த தண்ணீரில் இறங்கும். இந்த தண்ணீர் நன்றாக குறைந்தவுடன் அந்த தண்ணீரை கருவுற்ற தாய்மார்கள் குடித்து வாருங்கள். உங்கள் குழந்தை 10 மாதத்தில் 3 கிலோ அளவுள்ள சிறந்த குழந்தையாக, நல்ல குழந்தையாக, அறிவாற்றல் மிக்க குழந்தையாக, அழகுமிக்க குழந்தையாக, ஆரோக்கியமிக்க குழந்தையாக உங்களுக்கு சுகப்பிரசவமாக பிறக்கும். இதன் பெயர் பஞ்சமுட்டி கஞ்சி. இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 2 மாவட்டங்களில் இந்த பஞ்சமுட்டி கஞ்சி கருவுற்ற எல்லா தாய்மார்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஏன் தமிழக அரசால் கூட இந்த பஞ்சமுட்டி கஞ்சி ஆரம்ப சுகாதார நிலையங்களின் மூலமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது கொடுக்கப்பட்டு வந்தது என்பதை நான் தெளிவாக கூற விரும்புகிறேன். இதை போல வயிற்றில் உள்ள அந்த குழந்தை வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் அந்த வளர்ச்சிக்கு உடனடியாக உதவக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பஞ்சமுட்டி கஞ்சி. இதை இந்த கருவுற்ற தாய்மார்கள் குடித்து வந்தால் அவர்களுக்கும் எந்த நோயும் வராது, அவர்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கும் எந்த நோயும் வராது என்பதை தமிழர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.